வணக்கம் அன்பான நேயர்களே, ஜூன் மாதத்திற்குரிய ராசி பலன். மேச ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் சுக்கிரன் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு புது வீடு கட்டும் அமைப்பும் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் தொழிலில் வருமானம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் குதூகலமும் உண்டாகும். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் தீரும். புதிய முதலீடுகளால் லாபம் பன்மடங்கு உயரும். மாத முற்பாதி வரை 2ஆம் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் சற்று மனக்குழப்பம் காணப்பட்டாலும் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மருத்துவ விரய செலவுகள் குறையும். சிலருக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளும் உருவாகும். ராசிக்குள் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் செய்வதால் அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும். ஜூன் 20, 21, 22 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும். நல்லதே நடக்கும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 1 மற்றும் 2ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் சுக வாழ்வு மேம்படும். இன்ப வாழ்வு சிறக்கும். சிலருக்கு புது வீடு கட்டும் யோகம் உண்டு. சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். உறவு முறைக்குள் இருந்து வந்த பகைகள் மறைந்து நட்பு மலரும். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களால் உதவி கிடைக்கும். மருத்துவ விரய செலவுகள் குறையும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும். சகோதரர்களிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படும். விரய செலவுகளும் வரக்கூடும். சூரியனும் புதனுடன் அதே 1 மற்றும் 2ஆம் இடங்களில் இருப்பதால் அரசாங்க பகைகள் வரக்கூடும். குரு பகவான் ராசிக்குள் இருப்பதால் மனக்குழப்பம் காணப்படும். வீண் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் கரையும். ஜூன் 22, 23, 24 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தேதி என்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். நல்லதே நடக்கும். மிதுனராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரனும் 12ஆம் மற்றும் 1ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் பெண்களால் நன்மை உண்டாகும். சுபவிரய செலவுகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புது வீடு கட்டும் அமைப்பும் உண்டு. ராகு பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் உருவாகும். இந்த மாதம் புதன் மற்றும் சூரியன் பலவீனமாக காணப்படுவதால் மனக்குழப்பம் காணப்படும். 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் தாயாருடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் வீண் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் கரையும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தந்தை மகன் உறவுக்குள் விரிசல் விழும். பங்காளிகளுக்குள் அடிக்கடி சண்டைகள் வரக்கூடும். ஜூன் 25, 26, 27 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். ராசிநாதனின் அதிதெய்வமான பெருமாளின் அம்சமான லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சிறப்பை தரும். கடகராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 11ஆம் மற்றும் 12ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபகாரியங்கள் நடக்கும். வருட கோள்களில் குருவும் கேதுவும் நல்ல பலன்களை வழங்கி வருகிறார்கள். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமண தடைகள் விலகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் காணப்படும். தொழில் எதிரிகள் விலகுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். சூரியனும் புதனும் மாதம் முற்பாதி வரை நல்ல பலன்களை வழங்கி வருவார்கள்.
சூரியனால் அரசாங்க உதவிகளும் செல்வாக்கும் கூடும். மனை நிலங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தந்தையுடன் அடிக்கடி வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள். இதனால் மன அமைதி கெடும். ஜூன் 27, 28, 29 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம் வாரந்தோறும் திங்கட்கிழமை நவக்கிரக சந்திரன் வழிபாடும் திருப்தி தரும். ஏழுமலையான் வழிபாடும் சிறப்பை தரும். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் சூரியன் பலம் பெற்று 10ஆம் மற்றும் 11ஆம் இடங்களில் வலம் வருவதால் காரிய தடைகள் விலகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். மனை நிலங்கள் வாங்கி இந்த மாதம் பத்திரப்பதிவுகள் செய்வது சிறப்பு. இந்த மாதம் புதனும் சூரியனுடன் இணைந்து அதே இடங்களில் சஞ்சரிப்பதால் காரிய வெற்றி, தனலாபம், புத்திர லாபம் உண்டாகும். சுக்கிரன் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை 10ஆம் வீட்டில் பலவீனமாக காணப்பட்டாலும் அதன் பிறகு 11ஆம் வீடமான லாபஸ்தானத்தில் நன்மைகளை வழங்குவார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும். சகோதரர்களுக்குள் அடிக்கடி சண்டைகள் வரக்கூடும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் புதிய முதலீடுகள் போடாதீர்கள். 7ஆம் இடத்தில் சனி பகவான் கண்டகச்சனியாக வலம் வருவதால் அந்நிய நபர்களால் கலகம் உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். வெளிநாடுகளில் வேலையை விடும் சூழல் உருவாகும். ஜூன் 2, 3, 4ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமை நவக்கிரக வழிபாட்டுடன் இயலாதவர்களுக்கு உணவு வழங்கியும் கொடுங்கள். கன்னி ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் நோய் நொடிகள் இல்லாத நிலை உருவாகும். குரு பகவான் பலம் பெற்று 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாத பிற்பாதியில் சூரியனும் புதனும் பலம் பெற்று 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரிய புதாதி யோகம் காணப்படும். ஜூன் 13ஆம் தேதி வரை சுக்கிரன் 9ஆம் இடத்தில் பலமாக காணப்படுவார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அவசர முடிவுகளால் பணம் இழக்கும் அபாயம் உள்ளது. ராசிக்குள் கேது இருப்பதால் மனக்குழப்பங்கள் காணப்படும். வேலைக்கு போகும் எண்ணம் இருக்காது. ஆன்மீக தலங்கள், கோயில் வழிபாடு என சுப செலவுகள் உண்டாகும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத வீண் விவாதங்கள் உருவாகும். உறவினர்களால் குடும்பத்தில் கலகம் ஏற்படும். ஜூன் 4, 5, 6 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பூ சாற்றி 2 எலுமிச்சை பழங்களில் நல்லெண்ணெய் ஊற்றி 4 தீபங்களாக ஏற்றி வரவும் நல்லதே நடக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 8ஆம் மற்றும் 9ஆம் இடங்களில் வலம் வருவதால் மனமகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஐடி துறையில் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 8ஆம் இடமான அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளால் மனச்சங்கடங்கள் உண்டாகும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும். சகோதரர்களுக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. இந்த மாதம் சூரியன் 8ஆம் மற்றும் 9ஆம் இடங்களில் பலவீனம் காணப்படுவதால் அரசாங்க பகைகள் வரக்கூடும். தந்தை மகன்களுக்குள் விவாதங்கள், வாக்குவாதங்கள் உண்டாகும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகமாக காணப்படும். ஜூன் 7, 8, 9 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடும் அர்ச்சனையும் செய்து வாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து யோக நிலை வாரி வழங்குவார். எதையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து யோகங்களை வழங்குவார். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வழிபாடு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஜூன் 13ஆம் தேதி வரை சுக்கிரன் 7ஆம் இடத்தில் பலவீனமாக காணப்படும். அதன் பிறகு 8ஆம் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதால் பெண்களால் நன்மைகள் உண்டாகும்.
இந்த மாதம் சூரியன் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் பலவீனமாக காணப்படுவதால் வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வீர்கள். தந்தை மகன் உறவுக்குள் விரிசல் விடும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும். 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் காணப்படும். யாரையும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள். ஜூன் 9, 10, 11 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் சனி பகவான் பலம் பெற்று 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரங்கள் சிறப்படையும். கேது 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் உதிக்கும். சூரியன் மாத முற்பாதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் பலவீனமாக காணப்படுவதால் பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் பிடிவாத குணம் அதிகமாக காணப்படும். 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில்களுக்காக புதிய முதலீடுகள் எதுவும் போடாதீர்கள். தேவையில்லாமல் கடன்கள் வாங்காதீர்கள். 4ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளில் கவனம் செலுத்தவும். ஜூன் 11, 12, 13 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வராகி அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். மகர ராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தேகம் ஆரோக்கியமாக காணப்படும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். சூரியன் பலமாக காணப்படுவதால் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். தந்தை மகன் உறவு பலப்படும். ஜூன் 13ஆம் தேதி வரை சுக்கிரன் பலம் பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பதால் பெண்களால் நன்மைகள் உண்டாகும். சுகவாழ்வு மேம்படும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பலவீனமாக பண இழப்புகள் உண்டாகும். 9இல் கேது சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் அதிகமாக காணப்படும். நம்பி ஏமாற்றமடைவீர்கள். கும்பராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பற்றி இருப்பதால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். காரிய தடைகள் விலகும். இந்த மாதம் சூரியன் பலவீனமாக இருப்பதால் மேலதிகாரிகள் மன உளைச்சல் உண்டாகும். ஜென்மச்சனி நடப்பதால் எதையும் 1க்கு 2 முறை யோசனை செய்து செய்யவும். ஆடம்பர செலவுகளால் விரய செலவுகள் உண்டாகும். அவசரப்பட்டு தேவையில்லாத கடன்களை வாங்காதீர்கள். 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனசஞ்சலம் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் தடை ஏற்படும். புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஏமாற்றங்கள் நிகழும். கவனம். பரிகாரம்: வாரந்தோறும் திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்து சிவாலயங்களில் உள்ள நவகிரக சூரியனை வழிபாடுதல் நலம் பயக்கும். மீனராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 3ஆம் மற்றும் 4ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் புதிய பதவிகளும் அதிகாரங்களும் கிடைக்கும். செல்வம் பெருகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். மாத முற்பாதியில் சூரியன் பலம் பெற்று வீட்டில் சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். அவசர முடிவுகளால் வந்த வாய்ப்புகள் பறிபோகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீண் விரயங்கள் வரக்கூடும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. அலைச்சல் அதிகமாக காணப்படும். உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. ஜூன் 18, 19, 20 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் சனிக்கிழமை ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரவும். சனி பகவான் வழிபாடும் சிறப்பை தரும்.